Hi friends, வணக்கம் and welcome to Venad Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப காரசாரமான சூடான சுவையான ஒரு நண்டு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்காக நான் சின்ன சைஸ் நண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு காப்பங்கு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு சதைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது நண்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப வேண்டாம்னா இந்த ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 10 பல் பூண்டு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா இஞ்சி கொஞ்சம் சேர்த்து சதைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்தா போதும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்க கூடாது. இப்போ நம்ம சூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ சூப் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சி வந்ததும் 5 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம சதைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம சதைச்சி வச்சிருக்கிற இந்த நண்டை சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான். உங்களுக்கு நண்டு வாசனை ரொம்ப அதிகமாக வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நண்டை சேர்க்கலாம். நான் சின்ன சைஸ் நண்டு தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் நண்டு கூட இதில் ட்ரை பண்ணலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த நண்டு கூட அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டாக வதங்கி வரும். அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சொன்ன அளவுப்படி எடுத்திங்கன்னா இது 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் காரம் கூட செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டனா நல்ல மிளகுத்தூள் சேர்க்கலாம். இதை இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லியில் நம்ம சேர்த்துடலாம். அப்போ நம்ம சூப் ரெடி ஆகிடும். நீங்கள் இதில் புளி தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ரசமாக கூட பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு ரொம்ப காரசாரமான சூடான சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நண்டு கிடைக்கும்போது அதோட காலை வச்சு இந்த மாதிரி சூப்பு பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.